ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒடிலா 2 அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊருக்குள்ள யாருக்கு திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்து ராத்திரியில அந்த மனைவி காணாம போயிடுறாங்க. அப்படி காணாம போற அவங்கள ஏதோ ஒரு மர்ம நபர் கெடுத்து போட்டு தள்ளிட்டும் போயிடுறாங்க. அதனால அந்த ஊருக்குள்ள திருமணம் பண்றதுக்கே பயப்படுறாங்க. பல வருஷங்களா திருமணம் நடக்காமையே தாங்க இருக்கு. இப்படி ஒரு கட்டத்துல தான் அந்த நபர் யாரு அப்படின்ற மாதிரி தேடி போகும்போதோ அதே ஊர்ல வாழ்ற திருப்பதி அப்படின்ற ஒரு பையன் தான் இந்த எல்லா காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தெரிய வருது. இதுல ஊருக்காரங்க பயங்கர கோவப்படுறாங்க. முக்கியமா திருப்பதியோட மனைவி கோவத்தோட உச்சத்துக்கே போய் நீதான் ஊருக்குள்ள திருமணமாற எல்லா பொண்ணுங்களையும் முதலிரவு அன்னைக்கு கடத்தி இப்படிலாம் பண்றியான்னு சொல்லி தான் புருஷனோட தலையையே வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருப்பதியோட மனைவி சரண்டர் ஆகவும் செய்யறாங்க. இந்த இடத்துல இருந்து தாங்க இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. முதல் பார்ட் இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கும். முதல் பார்ட் பார்க்கலனாலும் இந்த கதை ரொம்ப நல்லாவே புரியும். அண்ட் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. லைக் போட்டாச்சா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே போன பார்ட்டுடைய ஹீரோயினா இருந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பாத்தீங்களா ஒரு சைக்கோவை பத்தி. அந்த சைக்கோ திருப்பதியோட மனைவி ராதாவை ஒரு சின்ன பொண்ணு போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த ராதாவுடைய தலையையும் நேரா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வராங்க. இங்க இருந்து தாங்க செகண்ட் பார்ட்டும் ஆரம்பிக்குது. இங்க இருந்து கதை ஒரு பிளாஷ்பேக் குள்ள போகுது. அதாவது போன பாட்டுல அந்த சைக்கோ திருப்பதிய அவங்க மனைவியான இந்த ராதா போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் ராதா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. திருப்பதியோட பாடியையும் டாக்டர் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டருமே எவ்வளவு கொடூரமா இவன் இறந்து போயிருக்கானே அப்படி என்ன பண்ணான்னு கேட்கும் போதோ ஒடிலான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல திருமணம் பண்ற பெண்களா பார்த்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய முதலிரவு அன்னைக்கு அந்த பெண்களை கடத்தி இவன் கெடுத்திருக்கான். கெடுத்தது மட்டும் இல்லாம வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு அந்த பெண்களை போட்டு தள்ளவும் செஞ்சிருக்கான். அதனால்தான் இவனுடைய மனைவியே இவனை போட்டு தள்ளிட்டு இப்ப ஜெயில போய் உக்காந்து இருக்கான். இவ்வளவு கேவலமானவன் தான் இந்த திருப்பதினு சொல்ல. இப்போ திருப்பதியோட உடம்பையும் டாக்டர் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிராமத்துக்கும் திருப்பதியோட வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. திருப்பதிக்கு ஒரு நண்பன் இருப்பான். அப்புறம் அவங்க அம்மா, அது போக திருப்பதியோட தம்பி இருப்பாரு. இந்த 3 பேரை தவிர அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தருமே அந்த சாவு வீட்டுக்கு வரலைங்க. ஆனா கிராமத்துக்காரங்க எல்லாருமே பஞ்சாயத்து பண்ற ஆலமரத்துக்கு அடியில உக்காந்து நம்ம கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அநியாயமா இந்த திருப்பதி இப்படி பண்ணிட்டானே, இவனை நம்ம கையால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அவன் மனைவியே அந்த திருப்பதியை பழி வாங்கிட்டான். இருந்தும் அவன் இறந்ததுக்கு அப்புறமும் நிம்மதியா இருக்க கூடாது. அதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஊருடைய சாமியார் கிட்டயே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமியாருமே இந்த ஜாதகம் சில நோட் புக் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சமாதி தண்டனை. அது இந்த திருப்பதிக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு கேக்குறப்போ ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா அவனை புதைச்சதுக்கு அப்புறமோ எரிச்சதுக்கு அப்புறமோ அவன் உடம்ப விட்டு மோட்சம் அடையும். ஆனா அதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும். அவன் அந்த பூமி கடியில புதைக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்படுறானோ அதே கஷ்டத்தை அந்த ஆத்மாவும் படணும். எப்பவுமே புதைக்கிறப்போ படுக்க வச்சு தானே புதைப்பாங்க. ஆனா இந்த திருப்பதியை நம்ம நிக்க வச்சு புதைக்கணும். அவன் மேல கோழியோடைய ரத்தம், ஊருக்காரங்களுடைய கை நகம், கருப்பு கயிறெல்லாம் கட்டி அந்த சமாதியை நம்ம கட்டணும். இப்படி எல்லாம் பண்ணா அந்த சமாதிக்குள்ளேயே அவன் அடைஞ்சு அவனோட ஆத்மா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே அவனுக்கு பல தண்டனைகள் கிடைக்கும். இது நரகத்தை விட கொடூரன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஊருக்காரங்களும் அதுக்கு சம்மதிக்க இப்பதான் திருப்பதியோடைய தம்பியும் அவருடைய நண்பனும் வீட்டுல இருக்கிற திருப்பதியோடைய பாடிய சுடுகாட்டுக்கு புதைக்கிறதுக்காக கொண்டு வராங்க. ஊரு முழுக்க எப்பவுமே 4 பேரு தூக்க வேண்டிய அந்த கட்டைய பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம 2 பேர் மட்டுமே தூக்கிக்கிட்டு வராங்க. அங்க திருப்பதியோட ஆத்மாவும் அந்த ஊருக்காரங்களெல்லாம் பார்த்து, நான் உன் கூட நல்லா தானே பழகினேன், பெண்கள் விஷயத்துல தானே வீக்னஸா இருந்தேன், ஒரு கை வந்து பிடிக்க கூடாதா, என்ன நல்லபடியா அடக்கம் பண்ண கூடாதான்ற மாதிரி அங்க கெஞ்சற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப திருப்பதியோட தம்பியும் தான் அண்ணனை புதைக்கலான்னு வரப்போ அந்த ஊருடைய பெரியவர் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. உன் அண்ணன் சாதாரண விஷயத்த பண்ணி இப்படி போய் சேரல, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாம் விளையாடிட்டு தான் போய் சேர்ந்திருக்கான். அதனால அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க போறோம்னு சொல்லி இப்ப அந்த சாமியார் சொன்ன எல்லா விஷயங்களையும் அங்க நிறைவேற்றுறாங்க. அப்படி திருப்பதியோட பாடிய நிக்க வச்சு ஊர்க்காரங்களோட கை நகங்களெல்லாம் போட்டு கோழிகளையும் போட்டு கருப்பு கலர்ல கயிறு கட்டி அப்படியே புதைக்கிறாங்க. இத பார்த்து திருப்பதியோட குடும்பமே அங்க கதறுதுங்க. இப்ப புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பலத்த காத்து அடிக்கிற மாதிரியும் மேகங்கள்லாம் சூழ்ற மாதிரியும் மரத்துல இருக்கிற பறவைகள்லாம் பறக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ ஊருக்காரங்களும் இதுக்கப்புறம் திருப்பதியோட தொல்லை நமக்கு இல்லைன்னு சொல்லி சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்கு கிளம்ப அப்பதான் இமயமலையில இருக்கிற சில சாமியார காமிக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப நாள் தியானத்துக்கு அப்புறம் கண்மொழிக்க ஒடிலா அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பயங்கரமான ஆத்மா வெளியே வரத்துக்கு காத்திருக்கு. அது வெளியே வந்ததுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல துன்பங்களை அந்த ஊரு சந்திக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி தடுக்கிறது சாமின்ற மாதிரி இன்னொரு சாமியார் கேட்க, அது ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். அந்த ஆளு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற 5 எழுத்து மந்திரத்தை
110 கோடி தடவை உச்சரிச்சிருக்கணும். அப்படி உச்சரிச்சா மட்டும்தான் அவங்களால அந்த ஆத்மாவை அடக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப இந்த ஒடிலா கிராமத்தை காமிக்க இந்த திருப்பதியை புதைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒடிலா கிராமமே பழைய நிலைமைக்கு திரும்புதுங்க. பல வருஷங்களா அந்த கிராமத்துல எந்த திருமணமும் நடக்காம தான் இருந்திருக்கும். அப்படி கோயில் திருவிழாவும் கொஞ்ச நாளா முடங்கிருக்கும். இப்ப கோயில் திருவிழாவும் நடக்க அந்த திருவிழால வச்சு ஊருக்குள்ள புதுசா ஒரு ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. பல வருஷம் கழிச்சு இப்ப திருமணம் நடக்க போறதுனால ஏற்பாடுகள் சும்மா பிரம்மாண்டமா இருக்குங்க. அதே வேலையில தான் இப்ப இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது திருப்பதி எப்படி புதைக்கலான ஐடியா கொடுத்திருப்பாரு. அவரோட டிவிஎஸ் 50ல அப்படியே இரவு சமயத்துல வந்துகிட்டு இருக்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த திருமணம் நல்லபடியா முடியற மாதிரியும் இப்ப அந்த தம்பதியர்களுக்கு இன்னைக்கு ராத்திரி முதலிரவுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு அந்த மணப்பெண்ணுமே பல கனவுகளோட காத்திருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப இந்த சாமியாருமே அந்த சுடுகாட்டை தாண்டி தாங்க வரணும். அப்ப அந்த சுடுகாட்டு பக்கம் அந்த ஊருடைய இளைஞர்கள்லாம் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாமியாரையும் கூப்பிடுறாங்க. என்ன சாமி ராத்திரியில எங்க போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஊருக்குள்ள ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருமணம் நடந்திருக்குல, இன்னைக்கு அவங்களுக்கு முதலிரவு நடக்க போகுது. நான் தான் போய் ஆசீர்வாதம் பண்ணணும். என் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ரூமுக்கே போவாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படியா சாமி, இன்னைக்கு திருமணம் ஆச்சுல, அந்த பொண்ணை நான் உசுருக்கு உசுரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் சாமி. என் உடம்புல திருப்பதியோட பேய் ஏறிடுச்சுன்னு சொல்லி இப்பயே அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை ஒரு வழி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த 4 இளைஞர்கள்ல ஒரு பையன் குடிச்சிட்டு சாமியார்கிட்டயும் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. இதுல சாமியாருக்கும் பயங்கர கோவம் வந்துருது. எவ்வளவு கேவலமான தாட்ஸோட இருக்கிறவங்களுக்குள்ள நான் பழகவே மாட்டேன்னு சொல்லிட்டு சாமியாரும் இப்ப அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்புற மாதிரியும் அப்ப அவருக்கு மூச்சா முட்டிக்கிட்டு வந்துடுதுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெட்ட வெளியில யாருன்னா பாத்ரூம் போகணும்னு நினைச்சாலே பயப்படுவீங்க, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல. ஏன்னு இந்த சீன்ல இப்ப உங்களுக்கு புரிய வரும். இப்ப இந்த சாமியாரும் மூச்சா எங்க போறது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்பதான் கொஞ்சம் தொலைவிலேயே இந்த திருப்பதியோடைய உடம்ப புதைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த பாக்குறாரு. எதுக்கு கண்ட இடத்துல எல்லாம் மூச்சா போயிட்டு, அதான் திருப்பதியோடைய சமாதி இருக்கே அது மேலேயே மூச்சா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் வந்து பாத்ரூம் போய்கிட்டு இருக்க. அப்பதான் அவரோட கால்ல திடீர்னு முள்ளு குட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல அந்த சாமியாருக்கு ரத்தம் வர மாதிரியும் இவரு வழியில துடிக்கிறாரு. அப்ப அதுல இருக்கிற ஒரு சொட்டு அந்த சமாதி மேல விழுதுங்க. அது கீழே இருக்கிற திருப்பதியோட உடம்புலயும் வந்து சேருது. அங்கதான் திருப்பதியோடைய ஆத்மா ஒரு பேராத்மாவா மாறி அந்த சமாதியை விட்டும் வெளியே வருது. அப்படி வெளியே வந்த ஆத்மா நேரா இந்த சாமியாரோடைய உடம்புல வந்து பாயுது. கட் பண்ணா இப்போ அந்த சாமியார் திருப்பதியா மாறுறாருங்க. என்னையா இந்த சமாதியில தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி புதைச்சிங்க, என்னையா கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அப்படி நினைச்ச உங்களையும் இந்த கிராமத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் உசுரோட இருக்கும் போது என்ன பண்ணணும் அதை இப்போ பேயா மாதிரியும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நேரா இப்ப இந்த சாமியார் அந்த திருமண வீட்டுக்கும் வராரு. அவர் வந்ததும் அங்க இருக்கிற மணப்பெண்ணுடைய அப்பாவுமே உங்களுக்காக தான் 7 நாள் பொண்ணும் பையனும் காத்திருக்காங்க, சீக்கிரமா போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் அவங்க அறைக்கு போவாங்கன்னு சொல்லி இப்ப பொண்ணையும் பையனையும் வர சொல்ல, அப்ப அந்த பொண்ணுடைய அழக பார்த்து சாமியாரும், அதாவது சாமியாருக்குள்ள இருக்கிற திருப்பதியும் ஸ்ரம்பிச்சு போறாரு. பேயா இருக்கும் போதும் எப்படின்னா அந்த பொண்ணை அடையணும்ன்ற மாதிரி அவருக்குள்ள ஆசை வருது. இப்ப ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் காமிக்க கட்டானா இப்ப அந்த அறைக்குள்ள புதுசா கல்யாணமான மணப்பெண்ணும் அவங்க கணவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே என்னுடைய உடம்புல 9 இடத்துல மச்சம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கணவரும் அப்படியா, அதை நான் பார்க்கலாமான்ற மாதிரி கொஞ்சம் ஆசைகளோட பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு கதவை உடைச்சுக்கிட்டு இந்த சாமியார் வராருங்க. சாமி, இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியோட இருக்கும் போது எதுக்கு உள்ள வந்த? இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லி அந்த கணவருமே அந்த சாமியாரை தடுக்க வர, நான் அந்த கணவரை அங்கேயே அந்த சாமியார் போட்டு தள்ளுறாரு. இப்ப நேரா அந்த பொண்ணுகிட்டையும் வந்து, உன் கணவர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, அதுக்கான பதில நான் கண்டுபிடிக்கவான்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணையும் அங்க அடைய நினைக்கிறாரு. அப்படி அந்த இரவே அந்த பொண்ணையும் அடைஞ்சு இப்ப சாமியார் அங்க இருந்து கிளம்ப, இப்ப காலையில விடிஞ்சதுன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. அப்படி அங்க இருக்கிற புது தம்பதிகளுடைய பாடியையும் கைப்பற்றுறாங்க. சம்பவ இடத்துல இருந்த இந்த சாமியாரையும் கைது பண்றாங்க. சாமியாரும், ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதையா, சுடுகாட்டுல மூச்சா போலான்னு போனேன், அதுக்கப்புறம் எனக்குள்ள ஏதோ வந்தது, கண்முழிச்சு பார்த்தா இங்க இப்படிலாம் நடந்திருக்கியா அப்படின்ற மாதிரியும் கதறாரு. அப்பதான் அங்க குடிச்சிட்டு இருக்கிற அந்த 4 இளைஞர்களும், இந்த திருப்பதியோட பேய் எங்க மேல ஏறி அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ண போறன்ற மாதிரி ஒரு பையன் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் போலீஸ சொல்ல, போலீஸ்காரங்களும் இப்ப இந்த சாமியார் சொல்றதெல்லாம் நம்பாம, ஏண்டா நீயும் இந்த 4 பேரும் பிளான் பண்ணி அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு கதை கட்டவா பாக்குறீங்கன்னு சொல்லியும் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த
ஊருக்குள்ள ஒரு பாய் இருக்காருங்க, ரொம்ப நல்லவரு. ஊருக்குள்ள யாருக்கு காத்து கருப்பு அண்டுனாலும் இந்த பாய் கிட்ட கொண்டு வந்துதான் காமிப்பாங்க. அப்படி அந்த ஊருடைய ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதாகவும் ஒரு 3 நாளா சரியா சாப்பிட மாட்டேன்ற மாதிரியும் அவங்க அப்பா அம்மா வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாயுமே ஒரு பரிகாரம் சொல்றாரு. ஊருக்கு வெளியே ஒரு கோழியை கொண்டு போய் பலி கொடுங்க, அங்க எலுமிச்சப்பழம் எல்லாம் வச்சுட்டு வந்துருங்க. இதெல்லாம் ஊருக்கு வெளியில நள்ளிரவு 12 மணிக்கு தான் பண்ணணும்னு சொல்ல, அப்படி அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் அதை பண்ணிட்டு வராங்க. கட் பண்ணா இப்ப அந்த பாய்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாருங்க. அவரு அதே 12 மணிக்கு அந்த ஊருக்கு வெளியே வர அப்போ ஒரு அசம்பாவிதத்தை பாக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணுடைய அப்பா அம்மா வச்சுட்டு போன அந்த கோழிய அங்க ஏதோ ஒரு உருவம் வந்து சாப்பிடுற மாதிரியும் அதை இந்த நபர் பாக்குற மாதிரியும் தன்னோட செல்போன்லயும் வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா அந்த பாய் கிட்டயும் வந்து போட்டு காமிக்கிறாரு. அதுல அந்த பாயுமே சிரம்பிச்சு போறாரு. வழக்கமா நம்ம ஊருக்குள்ள சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பேயெல்லாம் இல்லையா, அது வெறும் நோய் தானு நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக நான் சில பரிகாரம் சொல்லுவேன், அவங்களும் செய்வாங்க. அந்த கோழிய அதுக்கப்புறம் நான் தான் காலையில போயிட்டு தூக்கி போடுவேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா ஊருக்குள்ள உண்மையாலே வேற ஏதோ சக்தி இறங்கி இருக்க போலயே, யாரா இருக்குன்ற மாதிரி யோசிக்க அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு நபர் வந்து கல்யாண பத்திரிகையை அந்த பாய் கிட்ட கொடுக்கறாரு. தன்னுடைய பொண்ணுக்கோ திருமணம் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஐயா, ஊருக்குள்ள நிலைமை சரியில்லை, ஆல்ரெடி திருமணம் பண்ண 2 பேரு வேற இறந்துட்டாங்க. இந்த நேரத்துல திருமணம் ரொம்ப முக்கியமானு கேட்க, அட அத அந்த 4 இளைஞர்கள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த கவலை எல்லாம் எனக்கு இல்லப்பா. எனக்குனே அடியாட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டிக்கலா வேற இருக்கேன்ல, அதெல்லாம் நான் பாத்துப்பேன். என் பொண்ணோட திருமணம் நல்லபடியா வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப அவரு திருமணத்துக்கான ஏற்பாடு பண்றாரு. இப்ப நள்ளிரவு ஆகுதுங்க. ரொம்ப நாளா திருப்பதியோட வீட்டுல இருந்த அந்த திருப்பதியோடைய சைக்கிள் தானாவே ஓட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்து திருப்பதியோட சமாதி பக்கத்துல ஸ்டாண்டு போட்டு நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் திருப்பதியோட குடும்பமும் சுடுகாடு பக்கம் வர இந்த கறிலாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க போல. அதெல்லாம் திருப்பதியோட சமாதியில படைச்சிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் திருப்பதியோட சைக்கிள் அங்க நிக்கிறத பாக்குறாங்க. திருப்பதி தம்பி கிட்டயும் அவங்க அம்மா, நீ எதுக்குற இந்த சைக்கிளை இங்க கொண்டு வந்து விட்ட அப்படின்னு கேட்க, திருப்பதியோட தம்பியோ நான் விடலமான்ற மாதிரி சொல்ல, போதையில நீ தாண்டா விட்டுருப்ப, சரி அண்ணனுக்கு நம்ம கறிலாம் படைச்சிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அம்மா படைச்ச கறிய சமாதியில இருந்து வெளியே வந்து திருப்பதி சாப்பிடுற மாதிரியும் காமிக்க கட்டாச்சுன்னா இப்ப அந்த ஊருக்குள்ள சிறப்பா அந்த திருமணம் நடக்குதுங்க. அந்த ஊருடைய பெரியவர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அவருமே அந்த திருமணத்துல கலந்துகிட்டு கறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு 101 ரூபாய் மொய் செய்யறாரு. இது இந்த காலத்துல 101 ரூபாய் மொய் செய்யறாங்களா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்தோம். அந்த திருமண பொண்ணுடைய அப்பா கைக்குட்டி சிரிக்க, அப்பதான் அந்த பெரியவருக்கும் அந்த திருமண பொண்ணுடைய அப்பாவுக்கும் ஏதோ முன்பகை இருக்கும் போல. 2 பேருமே வேற வேற கட்சியில இருப்பாங்க. நீ என் திருமணத்துக்கு எவ்வளவு தாண்டா மொய் செஞ்ச, அதனாலதான் உன் பொண்ணு திருமணத்துக்கு 101 ரூபாய் மொய் செய்யறேன் அப்படின்னு இவரு சொல்ல, காசு கொடுக்க வக்கில்லாம எப்படிலாம் பேசுறான் பாரு. இவன் பேர்ல நான் வேணா 1000 ரூபாய் கொடுக்கறேன்டா, அதை எழுதிக்கொன்ற மாதிரி பொண்ணுடைய அப்பா அசிங்கப்படுத்த, அப்ப கோவத்துல இந்த ஊரோட பெரியவரும் வார்த்தையை விடுறாரு. பதிலுக்கு அந்த பொண்ணுடைய அப்பாவும், உன் பொண்ணை கெடுத்தவனே அந்த திருப்பதி தாண்டா, உன் பொண்ணை பாக்கிறதுக்கு உனக்கு வக்கில்ல, எங்க வீட்டு திருமணத்துக்கு வந்துட்டியான்ற மாதிரி வார்த்தையை விடுறாரு. அவங்க இந்த ஊரோட பெரியவருடைய பொண்ணை அந்த திருப்பதி தான் போன பாட்டுல உசுரோட இருக்க சமயத்துல கெடுத்திருப்பாரு. இப்ப இந்த ஊர் பெரியவரும் கோவப்பட்டு, என் பொண்ணை பத்தியா தப்பா பேசுற, உன் பொண்ணெல்லாம் சரியா வாழவே மாட்டாடா, அவளாம் வாழா வெட்டியா தாண்டா இருப்பா, இந்த பையனை விட்டுட்டு வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிப்பாடா, இது என் சாபண்டான்னு சொல்லி அவர் பொண்ணுக்கும் சாப விட அப்படியே கை கலப்பாகி அந்த இடத்துல இருந்தோம் 2 பேருமே பிரியிறாங்க. கட்டாச்சுனா இப்ப அதே நள்ளிரவை காமிக்கிறாங்க. அந்த ஊருடைய பெரியவர் கல்யாண பொண்ணுடைய அப்பா கூட சண்டை போட்டதுல மனசுடைஞ்சு போய் பயங்கரமா குடிக்கிறாரு. அப்படி குடிச்சதுல அவருக்கு மூச்சா முட்டிக்குதுங்க. மறுபடியும் அந்த சமாதிக்கு பக்கத்துல தான் வராரு. சரி இந்த சமாதி மேலேயே மூச்சா அடிப்போன்னு சொல்லி அப்படி திருப்பதியோட சமாதியில வந்து பாத்ரூம் போய்கிட்டு இருக்க, இப்போ அவரோட கால்லயும் முள்ளு குத்துது. அப்படி அவர் கால்ல இருந்தும் ரத்தம் சொட்டுது. அது நேரா திருப்பதியோட சமாதியில இறங்க, இப்ப திருப்பதி மறுபடியும் இந்த ஊர் பெரியவரோட உடம்புக்குள்ள வரான். இப்ப இந்த ஊரோட பெரியவர் நேரா அந்த திருமணம் முடிஞ்ச அந்த புது தம்பதியோட வீட்டுக்கு வராரு. இப்ப அந்த ஊர் பெரியவருக்குள்ள இருக்கிறது திருப்பதி தாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள புது தம்பதிகள் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்க, அந்த ஊருடைய வயல்வெளியில ஒரு மெத்த போட்டு அங்கதான் அவங்க முதலிரவை கொண்டாடுறாங்க போல. இப்ப நேரா அங்க ஒரு டிராக்டரை எடுத்துக்கிட்டோம் இந்த பெரியவர் உடம்புல இருக்கிற திருப்பதி வராரு. அங்கேயே அந்த தம்பதிகளை டிராக்டரை விட்டு இடிச்சு அதுல இருக்கிற அந்த புது மனைவியையும் திருப்பதி கெடுக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல அதை தடுக்க வந்த அந்த புது கணவரையும் போட்டு தள்ள, கடைசியா அந்த புது மனைவியையும் போட்டு தள்ளுறாரு. இப்ப அந்த காட்டையும் எரிக்க விட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்ப அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வர பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ரம்பிச்சு போறாங்க. தான் பொண்ணு இப்படி போய் சேர்ந்துட்டாலேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அப்பதான் விசாரிச்சு பார்த்ததுல இதெல்லாம் பண்ணது அந்த ஊருடைய பெரியவர் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வர, அவங்களுக்கு வருது பாருங்க கோவம். இப்ப அந்த ஊருடைய பெரியவரையும் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண அந்த சாமியாரையும் அந்த ஊரோட ஆலமரத்துல கட்டி வச்சு ஊருக்காரங்க எல்லாம் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ சாமியாரே, ஊருக்குள்ள என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் உன்னை கூப்பிட்டு தானையா தொடங்க சொல்லுவோம், நீயே இப்படி
இப்படி பண்ணலாமா அப்படின்னு சாமியார் அடிக்க அந்த ஊர் பெரியவரையும் நீதான் பஞ்சாயத்து லீடர்னு சொல்லி எல்லா முடிவையும் உன்னை கேட்டுதான் எடுப்போம், நீ இப்படி பண்ணலாமான்னு அவரையும் வெளுக்குறாங்க. ஆனா 2 பேருமே நாங்க பண்ணல, சொன்னா நம்புங்கன்ற மாதிரி கதற. ஆனா ஊருக்காரங்க அதை நம்ப மறுக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு பாய் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு இதெல்லாம் தடுக்கிறாரு. இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான்னு சொல்றாரு. அப்பதான் ஊருக்காரங்க கிட்ட சில வீடியோவை காமிக்கணும்னு சொல்லி சில சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் இந்த பாயோட அசிஸ்டன்ட் போன்ல எடுத்த வீடியோலாம் காமிக்கிறாரு. அதுல அன்னைக்கு அந்த கோழிய இந்த திருப்பதி பேயா சாப்பிட்ட வீடியோ இருக்குங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியோட வீட்ல இருந்து இந்த சைக்கிளை திருப்பதியே சுடுகாட்டுக்கு ஓட்டிட்டு வந்த மாதிரியான வீடியோவும் இருக்கு. அதெல்லாம் ஊருக்காரங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த திருப்பதி போயிட்டான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திருப்பதி இன்னும் போய் சேரல, அவன் இன்னும் ஒரு கெட்ட ஆத்மாவா இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு நம்மளெல்லாம் பழி வாங்கணும்னு காத்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஊருக்காரங்க அங்க ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்கா அந்த திருப்பதிய புதைச்சே இருக்கலாம், அவனுக்கு சமாதி தண்டனை கொடுக்கறோம்னு சொல்லி இப்ப நமக்கு நம்மளே சமாதி கட்டிக்கணுமேன்ற மாதிரியும் பதறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராருங்க. அவருமே இது எதையுமே நம்ப மறுக்கிறாரு. பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா அந்த ஊருக்காரங்களும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க நம்பலனா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா இந்த ஊருக்குள்ள ஒரு ராத்திரி தங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க கேட்க, இப்ப அங்க இன்ஸ்பெக்டரும் நீங்க எந்த சமாதியில பேய் இருக்குன்னு சொல்றீங்களோ அதே சமாதியில சேர் போட்டு ராத்திரி முழுக்க நான் தங்குறேன், அதுக்கப்புறமும் நீங்க இதெல்லாம் பண்ணது திருப்பதி தான் சொன்னா அப்படி பேய் வந்துச்சுன்னா நீங்க சொன்னபடி இத திருப்பதி தான் பண்றான்றத நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி இப்ப அந்த போலீஸ்காரரு ராத்திரி முழுக்க அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே தங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப காலையில சில கான்ஸ்டபிள்லாம் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு போலான்னு சொல்லி அங்க வராங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் பிணமா இருக்காருங்க. அப்பதான் ராத்திரி என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ராத்திரி சேர் போட்டு உட்காந்து இருக்கும் போதோ அவரை சுத்தி திருப்பதியோட சைக்கிள் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பதி அங்க ஆத்மாவா வெளியே அங்க இந்த போலீஸ்காரரை போட்டு தள்ளிருக்கான். அது மூலியமா இப்ப ஊருக்காரங்களே சம்பிச்சு போய் இந்த திருப்பதி உசுரோட இருக்கும் போதும் எங்களை ஒரு வழி பண்ணா இப்போ இறந்ததுக்கு அப்புறமும் எங்களை இப்படி பண்றானே, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம், யாரு நம்மள காப்பாத்துவான்ற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. மறுபடியும் ஊருக்குள்ள கட்டுப்பாடு வருது. யாரும் திருமணம் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க, ராத்திரியில யாரும் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் இருட்டானதுமே வீட்டுக்குள்ள போய் அடையறாங்க. அப்பதான் ஊர்ல இருக்கிற சில பெரிய மனுஷங்களாம் ஒண்ணு சேர்ந்து ஜெயிலுக்கு வராங்க. அப்படி ஜெயில திருப்பதிய போட்டு தள்ளிட்டு அவங்களுடைய மனைவி இருப்பாங்கல்ல, அப்படி திருப்பதியோட மனைவி ராதாவையும் பாக்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ராதா கிட்ட சொல்ல ராதாவும் பயங்கர கோவப்படுறாங்க. அட பாவீங்களா, என் புருஷன் இப்படி பண்றான்னு சொல்லி என் கையாலேயே என் புருஷனை போட்டு தள்ளிட்டு உங்க கிராமத்தை காப்பாதனா சமாதியில தண்டனை கொடுக்கறேன், கண்டதை கொடுக்கறேன்னு சொல்லி இப்படி உங்களுக்கு நீங்களே வலைய விரிச்சுக்கிட்டீங்களே, உங்களெல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்ற மாதிரியும் கோவப்பட, தெரியுமா இப்ப மறுபடியும் நீ தான் காப்பாத்தணும், அந்த உன் கணவர் பேயா இருக்கால அவனை எதிர்த்து சண்டை போடணும்ன்ற மாதிரி கேட்க, ஆனா அங்க ராதாவுமே என்னால காப்பாத்த முடியாது, இதுக்கெல்லாம் பைரவி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி சொல்ல, யார் அந்த பைரவின்ற மாதிரி கேட்க, அது வேற யாரும் இல்ல என்னுடைய அக்கா தான் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றாங்க. சின்ன வயசுல நம்ம ராதா அவங்க அக்கா அவங்க அம்மா அப்பா பாட்டியோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஹீரோயினுடைய பாட்டி ஒரு சிவன் பக்தரா இருப்பாங்க. எப்பவுமே ஓம் நமச்சிவாயான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு முனிவர் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுல இருந்து அவளுடைய மாதவிடாய் நிக்கிற வரைக்கும் தன்னோட ஆசைகளையும் எல்லாத்தையும் துறந்து தன்னோட கன்னித்தன்மையை காப்பாத்திக்கிட்டு சிவனே கதி அப்படின்ற மாதிரி ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணுடைய 60வது வயசுல சிவன் அந்த பொண்ணு முன்னாடி நிப்பாரு அப்படின்னு ஒரு முனிவர் சொல்றதை கேட்டு அதுல இந்த ராதாவுடைய அக்கா பைரவி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படி பைரவி வயசுக்கு வந்த உடனேயே வீட்டுல நான் சிவனுக்காக சேவை செய்ய போறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காசிக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி இந்த நாள் வரைக்கும் சிவனே கதின்னு சொல்லி அங்க நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் சேவை செஞ்சு எப்பவுமே நமச்சிவாயான்ற மந்திரத்தை சொல்லி காசியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால நினைச்சா மட்டும்தான் உங்களையும் நம்ம ஊரையும் காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி இப்ப தங்கச்சியான இந்த ராதா சொல்ல, அப்படி உங்க அக்கா இப்ப எங்க இருக்கா, நாங்க போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வரோன்ற மாதிரி அக்காவோட அட்ரஸ கேட்கும் போதோ எங்க பாட்டியோட தேவசத்தப்போ மட்டும் அக்கா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோட்டைக்கு வருவாங்க, அங்க வேணா நீங்க போய் எங்க அக்காவை பார்க்கலாம்னு சொல்ல, கட் பண்ணா இப்ப அந்த ஊர்ல இருக்கிற சில பெரியவர்கள் மட்டும் இப்ப நம்ம ஹீரோயின் பைரவியை தேடி போறாங்க. அப்படி பல ஆத்தெல்லாம் கடந்து அந்த கிராமத்துக்கும் சேர்றாங்க. அங்கதாங்க நம்ம பைரவியும் பாக்குறாங்க. ஒரு நாள் முழுக்க பைரவி கிட்ட அவங்க ஊருடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நீங்க வந்தா மட்டும்தான் அந்த திருப்பதியோட ஆத்மா கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த முடியும், வந்துருங்கன்ற மாதிரி எஞ்சி கேட்க, ஆனா முதல்ல பைரவி வர மறுக்கிறாங்க. இருந்தும் ஊருக்குள்ள எவ்வளவு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கிறதுனாலயும் ஒரு காலத்துல இந்த ஒடிலா என்னோட ஊராவும் இருந்ததுனாலயும் அங்க வர சம்மதிக்கிறாங்க. இங்க இருந்து தாங்க நம்ம தமனா ஐயோ பைரவியோடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்படி நம்ம ஹீரோயின் ஊருக்குள்ள வந்ததும் அந்த ஊருக்குள்ள ஒரு பூம் பூம் மாடு இருக்கோங்க, அந்த மாடே அங்க உக்காந்து ஆசீர்வாதம் வாங்குது. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள்லாம் நம்ம பைரவிய கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்படி பைரவி நேரா தன்னுடைய பழைய வீட்டுக்கு தாங்க வராங்க. அதாவது தன்னுடைய
தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் என்னோட பாட்டி படமும் அங்க இருக்க அவங்க படத்து முன்னாடி ஒரு கற்பூரத்தை ஏத்தி வச்சு, பாட்டி நீதான் என்ன காப்பாத்தணும், உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் வேண்டிக்க, அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாம்பு புத்து இருக்குங்க. அவங்க பாட்டி கையில இருக்கிற ஒரு லிங்கம் அந்த பாம்பு புத்துக்குள்ள விழுந்திருக்கும். அப்படி அந்த இடத்துல அந்த பாம்பு தோன்ற, அந்த பாம்பு மூலியமா அவங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும், அதை பார்த்து நம்ம பைரவியும் சந்தோஷப்பட்டு வணங்குற மாதிரியும் இதெல்லாம் அங்க ஊருக்காரங்க பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்ப பைரவி அவங்க கிட்ட இருக்கிற ருத்ராட்ச கொட்டையையும் அந்த ஊருக்கு நடுவுல வைக்க, அப்படி அந்த ருத்ராட்ச கொட்டை உருண்டு போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு வீடு பக்கம் வரும்போதும் அந்த வீட்டுல நடந்த அசம்பாவிதத்தை பத்தி நம்ம பைரவி நினைச்சு பாக்குறாங்க. ஒண்ணு கொடூரமா இருக்குங்க. இப்ப நேரா அந்த ருத்ராட்ச கொட்டை அந்த சமாதி பக்கத்துல வருது. சமாதிக்குள்ள இருக்கிற நம்ம திருப்பதியும் என் பக்கத்துல வராதன்ற மாதிரி கதற, இங்க மேல இருந்து மாய மந்திரங்கள் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயின், நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் உடனடியா கொண்டு வாங்க, முதல்ல ஒரு திரிசூலம் வேணும்னு சொல்லி அந்த திரிசூலத்தையும் அந்த சமாதிக்கு மேல நடுறாங்க. அந்த திரிசூலத்தை சுத்தி 4 நந்தி சிலையையும் வைக்கிறாங்க. அந்த நந்தி சிலையை சுத்தி கருப்பு கலர்ல கயிறு கட்டுறாங்க. அதுக்கு மேல இந்த தானியங்கள் விதைகள் எல்லாம் போடுறாங்க. இப்ப அதை சுத்தி முள்ளு வேலியும் போட்டு, இப்ப அந்த ஊருக்காரங்க கிட்டையும் இப்ப நான் சில மந்திர தந்திரங்கள் எல்லாம் பண்ணி இந்த பேய் வெளியே வராம இருக்கிறதுக்கு கட்டி போட்டு இருக்கேன், இதை நம்ம 15 நாள் பத்திரமா பாத்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சமாதிக்கு பக்கத்துல எந்த ஒரு உயிரினமும் வரக்கூடாது, மனுஷன் ஆடு மாடு கூட வரக்கூடாது. இந்த சமாதியை சுத்தி முள்ளுவேலி அமைச்சு உள்ள வராத மாதிரி நீங்க பாத்துக்கணும். இந்த 15 நாளும் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து ஒவ்வொரு ராத்திரி காவல் காக்கணும். இப்படி நீங்க கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் இந்த ஆத்மா உங்க கிராமத்தை விட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப கிராமத்துக்காரங்களும் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 15 நாளுக்கு கிராமத்துக்காரங்களும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகாம இருக்காங்க. இதையெல்லாம் பக்கத்து கிராமத்துல ஒரு பேசும் பொருளா மாறுது. சில மீடியாக்காரங்களா அந்த இடத்துக்கு வந்து இந்த ட்ரோன் கேமராவெல்லாம் வச்சு இந்த கிராமத்துல எதையோ காவல் காத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு சமாதியை காவல் காக்குறாங்கன்னு சொல்லி இந்த கிராமத்துக்குள்ள நுழைய முடியாம ட்ரோன் கேமராவை விட்டு வீடியோ எடுக்க, தெரியாம அந்த ட்ரோன் கேமரா அந்த சமாதி மேல விழுந்துருதுங்க. அதை எடுக்கிறதுக்கும் கேமராமேன் அந்த பக்கம் வராரு. ஆனா காவல் காக்குற ஊருக்காரங்களும் அந்த கேமராமேனை அனுமதிக்க மறுக்க, ஆனாலும் அந்த கேமராமேன் விடாம ராத்திரி சமயத்துல அங்க விழுந்த அந்த ட்ரோன் கேமராவை எடுக்க வராரு. அப்படி அந்த காவல் காக்கிற ஊருக்காரரு காவல் காக்காம தூங்கின்னு இருக்காருங்க. இப்படி இருந்தா இந்த ஊர் எங்கிருந்து உருப்படுறது, எதையும் சரியா செய்யறது இல்ல. அதை பயன்படுத்தி இப்ப அந்த கேமராமேனும் சமாதி மேல விழுந்த அந்த ட்ரோனை எடுக்க, அப்ப அவர் கைப்பட்டு அந்த கயிறு அறுந்து போகுது. இப்ப அந்த சமாதிக்குள்ள இருந்து நம்ம திருப்பதி மறுபடியும் வெளியே வராரு. அங்க அந்த கேமராமேனோட உடம்புலயும் ஏறி நேரா இப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினோட கதையை தான் முடிக்க வராரு. ஆனா நம்ம ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு பாம்பு காவல் காக்குதுங்க. அப்படி அந்த திருப்பதிய கோயிலுக்குள்ள நுழைய விடாம அங்க திருப்பதிய கொத்த வர, இதுல திருப்பதி பயந்து வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த சமாதி கிட்டேயே வராரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இந்த ஊர் மக்களையும் இந்த 15 நாளுக்கு நான் காவலுக்கு காத்துப்பேன், இந்த ஊருக்குள்ள உன்னை நுழைய விடமாட்டேன்ற மாதிரி சொல்ல, பதிலுக்கு திருப்பதியும் இந்த சமாதியில இருந்து நான் வெளியே வந்த என்னால இந்த ஊருக்குள்ள உள்ள நுழைஞ்சு உன்னையும் இந்த ஊருக்காரங்களையும் அடைய முடியாதா என்ன, இது என்னோட சவால், நான் திரும்ப வருவேன்னு சொல்லி இப்ப அந்த ஊரை விட்டு வெளியே ஓடுறாரு. இப்ப 15 நாள் முடியுதுங்க. ஊருக்காரங்களும் பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பேய் ரிலீஸ் ஆன விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி 15 நாள் கழிச்சு அந்த ஊருக்குள்ள திருப்பதியோட மனைவி இந்த ராதா வராங்க. அப்படி நேரா வந்து தன்னுடைய அக்காவையும் பார்க்க, அப்படி அக்கா கூடயே ஒரு அசிஸ்டண்டாவும் சேர்றாங்க. அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு கோயில் திருவிழா நடத்துறதுக்கு ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல பயங்கரமான சூறாவளி காத்தடிக்குது. அந்த இடத்துல ஊருக்காரங்க மத்தியில மறுபடியும் அந்த திருப்பதியோடைய குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதுல நம்ம ஹீரோயின் ஸ்தம்பிச்சு போக, என்ன சவால் விட்டு போன திருப்பதி திரும்பி ஊருக்குள்ள வந்துட்டான்ற மாதிரி திரும்பி அந்த சமாதி கிட்ட வராங்க. அப்பதான் திருப்பதி அங்க ஒரு சூறாவளி காத்தா அவதாரம் எடுத்து, இந்த கிராமத்துல 15 நாளுக்கு முன்னாடி ட்ரோன் விழுந்து நான் சமாதியை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்பயே கிராமத்துக்குள்ள நுழைய பார்த்தேன், இதோ இந்த பைரவி என்ன விடல, அதனால வெளியே போய் சில மோசமான சாமியார்கள் கிட்ட மந்திர தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இப்போ ஒரு பேராத்மாவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என்னையா இந்த சமாதியில வச்சு தண்டனை கொடுக்கணும்னு பாத்தீங்க, என்னையா அடக்கணும்னு பாத்தீங்க, என்ன அடக்கத்துக்கா இந்த பைரவியை கூட்டு வந்தீங்க, உங்களை எல்லாரையும் நான் இப்ப அடக்கறேன், உங்க எல்லாரையும் நான் இப்ப பழி வாங்கவும் போறேன்னு சொல்லி அந்த கிராமத்தை சுத்தி ஒரு கோடு போடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருந்து ஒரு பயனாளியும் வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போறவங்க மரணம் தான் அடைவாங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமமே என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்ன்ற மாதிரியும் அங்க அந்த திருப்பதி சிரிக்க, அப்பதான் இதெல்லாம் கேட்டு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞர் பயந்து போய் அந்த கிராமத்தை விட்டு வெளியே ஓடுறாரு. ஆனா அங்கேயே அவரு மரணம் அடைகிறாரு. இப்ப அந்த கிராமத்துல இருந்து ஒரு மாடு வெளியே போகுதுங்க. அந்த மாடு கூட அங்க இறந்து போகுது. ஆடு வெளியே போனா கூட இறந்து போகுது. ஏன் பறவைகளால கூட வெளியே போக
போக முடியல. இதுல அந்த கிராமத்துக்காரங்க முற்றிலுமா உடைஞ்சு போறாங்க. முக்கியமா நம்ம பைரவியும் நம்பிக்கையை இழந்து நம்ம மந்திர தந்திரங்கள்லாம் வீணா போச்சேன்ற மாதிரி நொறுங்குறாங்க. அதுல இருந்து இந்த ஒடிலா கிராமம் என்னதான் கிராமமா இருந்தாலும் ஒரு ஜெயிலு மாதிரி தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விவசாயம் கூட பண்ண முடியாம எல்லா நிலமும் காஞ்சு போய் விளைச்சலே இல்லாம பஞ்சத்துக்குள்ள போறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க பைரவியால ஒண்ணும் முடியலைங்க. இன்னொரு பக்கம் இமயமலையில இருக்கிற சாமியார்களும் இது என்ன கொடுமை, பைரவியாலேயே அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியலையேன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அங்க இருக்கிற பெரிய சாமியாரோ பைரவி இன்னும் 110 கோடி தடவை ஓம் நமச்சிவாயான்ற மந்திரத்தை அவ உச்சரிக்கல, அப்படி உச்சரிச்சானா அந்த சிவனே வந்து இந்த திருவிளையாடலை முடிச்சு வைப்பாருன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த கிராமத்துல இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு திடீர்னு கங்காவலிப்பு வந்துருதுங்க. சின்ன பொண்ணோட அப்பா அம்மாவோ பைரவி கிட்ட வந்து தன்னோட பொண்ணை எப்படின்னா காப்பாத்த சொல்லியும் கேக்குறாங்க. ஆனா பைரவி கிட்ட எனக்கு இந்த மருத்துவம் பண்ற பவர்லாம் இல்ல, இதுக்கு வேற வழிதான் இருக்கு, மருத்துவமனைக்கு தான் உங்க பொண்ணை கூட்டிட்டு போனோம், நீங்க உங்க பொண்ணை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க, நான் இந்த பேயை எப்படின்னா திசை திருப்புறேன்னு சொல்லி இவங்க ஒரு மைக்கு போட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை கிராமம் முழுக்க கேக்குற மாதிரி பண்றாங்க. அதே வேளையில தன்னுடைய தங்கச்சி அந்த ராதா கிட்டையும் நீ உன் புருஷனுடைய சமாதிக்கு பட்டுப்புடவையெல்லாம் கட்டிட்டு போ, அப்படி உன் புருஷனோட சமாதி முன்னாடி வந்து அவனை கொஞ்சம் மயக்கு, அதுல அவனோட பவர் கொஞ்சம் குறையும், ஊரு முழுக்க அவன் போட்ட கோடு கொஞ்சம் கம்மியாகும், அந்த சமயத்துல அந்த பொண்ணை கூட்டு வெளியே போயிடலான்னு சொல்ல அந்த பிளானையும் அங்க செயல்படுத்துறாங்க. ஆனா திடீர்னு அங்க கரண்ட் போயிடுதுங்க. கரண்ட் போனதுல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிற மந்திரமும் அங்க கேட்காம போகுது. அந்த ஊர் எல்லையில கால் வைக்க போன அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா அம்மாவும் அங்க அப்படியே நிக்கிறாங்க. இங்க தன்னுடைய சமாதி முன்னாடி வந்து தான் மனைவி ராதா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி பேயா இருக்கிற நம்ம திருப்பதியோ கண்டுபிடிக்க என்ன பகச்சிக்கிட்டு எனக்கு இதுதான் சதி பண்ணி வெளியே போக பாக்குறீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ளேயே இப்போ திருப்பதி இறங்குறாரு. அப்படி இறங்கி தன்னை தசமாத்த நினைச்ச தன்னோட மனைவியான ராதாவோட கதையை முடிக்கிறாருங்க. இததான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ராதாவோட கதையை முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகிற மாதிரி. இப்ப தான் மனைவியோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்காரங்களும் என்ன நம்ம ஒரு சாமியாரை கூட்டு வந்தோம், பைரவின்னு சொன்னாங்க, ஊரையே காப்பாத்துறேன்னு சொன்னாங்க, அவங்க தங்கச்சியே அவங்களால காப்பாத்த முடியல, இப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோயினே போய் சேர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ண, அப்பதான் திருப்பதி கிட்ட இப்படி அட்டுழியம் மேல அட்டுழியம் பண்ணிக்கிட்டே இருக்கியே, உனக்கு என்னதான் வேணும், நீ என்னதான் பண்ணா இந்த ஊருக்காரங்களை நிம்மதியா விடுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. பதிலுக்கு திருப்பதியோ ஒரே ஒரு விஷயத்த தாங்க கேக்குறாரு, நான் உன்ன மாதிரி ஒரு அழகிய பார்த்ததே இல்ல, உன்னை நான் அடையணும், அப்படி உன்னை நீ இப்படி இந்த சிவனை நீ ஃபாலோ பண்ணாம இந்த வேஷத்தெல்லாம் நீ கலைச்சிட்டு உன்னை எனக்கு நீ கொடுத்தனா நான் இந்த ஊரையும் விட்டுருவேன், ஏன் இந்த ஊரை விட்டும் போயிடுவேன், அதுக்கு சரியான்ற மாதிரி கேட்க இப்போ ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்படி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு ஹீரோயின் இப்ப அந்த கிராமத்துக்குள்ளேயும் நுழைய, ஆனா அந்த கிராமத்துக்காரங்களா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிராமத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க, ஏன் அந்த பேய் உக்கிரமாயி எங்களையே வெளியே விடுறது இல்ல, நாங்க தெரியாம சாமின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்துட்டோம், நீ இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுன்ற மாதிரியும் எல்லா கிராமத்துக்காரங்களும் சேர்ந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிராமத்துக்காரங்க உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல, இருந்தா எங்களை காப்பாத்திருக்க மாட்டாரான்ற மாதிரியும் அங்க இருக்கிற சிவனை நம்பவும் மறுக்கிறாங்க. அப்பதான் இந்த ருத்ராட்ச கொட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது திடீர்னு மரத்துல இருந்து கீழே கொட்ட அந்த கடவுள் தான் அதை கொட்டுறாருன்ற மாதிரியும் ஊருக்காரங்க நம்ப, கிராமத்துக்காரங்க கிட்டையும் நம்ம ஹீரோயின் வாச்சு சிவனை நம்புறீங்களா, அந்த கடவுள் நம்மள காப்பாத்துவாங்க, அந்த கடவுள் நம்ம கிட்ட வருவாரு, நான் என்னையே கொடுத்து அந்த பேய இங்க இருந்து கலப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு கைய ஒரு மாதிரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னும் நம்ம ஹீரோயின் ஒரு 1000 முறை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டா 110 கோடி வாட்டி அவங்க அந்த மந்திரத்தை உச்சரிச்சிடுவாங்க. அவங்க முன்னாடி சிவன் காட்சி அளிப்பாரு. இப்ப அந்த பாயுமே எதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம முன்னாடி வந்து ஓம் நமச்சிவாயான்னு சொன்னாங்க, இதுல எதனா ஒரு பிளான் இருக்கான்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம முன்னாடி இப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத உணர்ந்து தன்னோட அசிஸ்டன்டோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் எந்த தினத்துல தன்னையே அந்த பேய்க்கு கொடுக்கலன்னு சொன்னாங்களோ அதே தினத்துல அந்த பேயோட சமாதியையும் இப்ப இந்த பாய் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த சமாதியில நின்னுகிட்டு இருக்கிற திருப்பதியோட உருவத்தையும் படுக்க வச்சு புதைக்கிறது தான் நம்ம ஹீரோயின் செய்கையில சொல்லிருப்பாங்க. அதையும் இப்ப இந்த பாய் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப அந்த தினமும் வருது. நம்ம ஹீரோயினும் அந்த மாலையெல்லாம் கலட்டிட்டு சாதாரண புடவைக்கு மாறுறாங்க. அப்படி இப்போ அந்த கேமராமேன் உருவத்துல திருப்பதியும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி ஹீரோயினை அடையலான்னு பக்கத்துல நெருங்க நம்ம ஹீரோயின் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் காஷ்மீர்ல இருக்கிற சாமியார்கள் வேணாங்க, அங்கதான் சண்டை நடக்குது, எங்கேயோ இருக்கிற சாமியார்கள் இன்னும் இந்த பொண்ணு இத்தனை வாட்டி சொன்னா சிவன் வந்து காப்பாத்துவாருன்னு கேட்க, இன்னும் ஒரு 10 வாட்டி சொன்னாலே சிவன் வந்துருவாருன்னு சொல்ல, அதுக்குள்ள இங்க திருப்பதி உஷார் ஆகுறாரு. நீ என்ன உன்னோட வலையில விளை வைக்கிற, என்னோட சமாதி அங்க தோண்டிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்க, இதெல்லாம் பண்ணி என்னோட ஆத்மாவை போக வைக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லி அங்கேயே ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு. ஆனாலும் ஹீரோயின்
ஹீரோயின் நிறுத்தாம ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல இப்போ ஹீரோயினை எந்த இடத்துல அவங்க பூஜை பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வராரு. அங்க சுத்தி ஊருக்காரங்க இருக்க இந்த ஊருக்காரங்க கண்ணு முன்னாடியே உன்னை கெடுக்கிறேன், இப்பதான் இந்த திருப்பதியோட பவர் என்னன்னு தெரியும்ன்ற மாதிரியும் அவரு நம்ம ஹீரோயின் பக்கத்திலயும் நெருங்க அதெல்லாம் ஊருக்காரங்க பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் முன்னாடியே நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. சிவன் வந்து காப்பாத்துவார் நினைக்கிறியா? இன்னமும் சிவனை நம்புறியா? இன்னமும் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுவியான்னு சொல்லி ஒரு கடத்துல ஹீரோயினோட கதையையே முடிக்க இன்னும் நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி ஓம் நமச்சிவாயான்னு சொன்னா சிவன் வந்துருவாருங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட உசுறு அங்க போற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. அப்பதான் அதெல்லாம் பாக்குற ஊருக்காரங்க கண்ணீர் வடிச்சு அந்த கடவுளுக்கு இதயம் இல்லையா, எதுக்கு இந்த கடவுள் இன்னும் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்களுமே அங்க நந்தி இருக்குல்ல, அப்படி நந்தி கிட்டையும் வந்து நம்ம நந்தியோட காதலை எதனா சொல்லி வேண்டிக்கிட்டா அது அப்படியே நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஹீரோயினை காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அப்படி அங்க நந்தியே காட்சி அளிக்க அப்படி நம்ம ஹீரோயினுக்கு பவர் கொடுத்து அப்படி நம்ம ஹீரோயினா அங்க கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதோ அவங்க சொல்ற அந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படி 110 கோடி தடவை அவங்க ஓம் நமச்சிவாயான்ற மந்திரத்தை உச்சரிக்க அது மூலயமா அங்க சிவன் தோன்றுறாரு. அப்படி அந்த ஊருக்காரங்களே அங்க சிவனை பார்க்க சிவன் கிட்ட இருக்கிற ஆயுதத்தையும் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க அப்படி அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம ஹீரோயின் அங்க திருப்பதிய அழிக்கிறாங்க. எந்த கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ இப்ப அந்த ஊருக்காரங்களா சேர்ந்து சிவனை கும்பிட இதுல ஹீரோயினும் சிவனை பார்த்த ஒரு சந்தோஷத்துல மறுபடியும் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு சிவனே கதின்னு சொல்லி சிவனை நோக்கி அவங்க பயணத்தை தொடர்றாங்க. கடைசியா இப்ப அந்த சாமியார்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரியும் அங்க காமிக்க அதுல ஒரு சாமியாரும் எப்படி இந்த பொண்ணால 110 கோடி தடவை இந்த மந்திர சொல்லிருக்க முடியும்ன்ற மாதிரி கேட்க பூர்வ ஜென்மத்துல இருந்து சிவனே கதின்ற மாதிரி இருக்கிறவங்களால சொல்ல முடியும்ன்ற மாதிரி அந்த சாமியா சொல்ல அப்படியே இந்த கதை முடியுது. ஆனாலும் கடைசியில தேர்ட் பாட்டுக்கான லீடு போடுறதா சொல்லி மறுபடியும் அந்த சைக்கிள் அந்த ஊருக்குள்ள ஓடுற மாதிரியும் மறுபடியும் இந்த திருப்பதி அந்த ஊருக்குள்ள சுத்துற மாதிரியும் அந்த ஊருக்காரங்க பாக்குறாங்க. அப்படியே இந்த தேர்ட் பாட்டுக்கான லீட போட்டு கதையை முடிக்கிறாங்க. ஓவராலா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட். படம் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ஓடிடில ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.